டிஎஸ் ரெட்டி புக்கில் பேங்க் ரீகான் சாப்டரில் எக்ஸசைஸ் 18 பார்க்கலாம். எக்ஸசைஸ் 18 நீங்களும் நோட் புக் பென் வச்சுக்கோங்க. அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப் போடலாம். 10 மினிட்ஸ் ஆகும் மேக்ஸிமம். ஓகேயா? சரி, என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாஸ்புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஓவர் டிராஃப்ட் சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம இப்போ பாஸ்புக் டு ஓடி தான், அதாவது பாஸ்புக் டு கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட் ஆங்கிளில் தான் செம்ம பார்க்கணும். ஓகேயா? பாஸ்புக் டு கேஷ் புக் ஆனால் ஓவர் டிராஃப்ட் ஆங்கிளில். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் 12,500 rupees. ஓகேயா? என்ன இஸ் கிளியர்? கொஞ்சம் ஒரு நிமிஷம். ஓகே, சரி, இப்போ நம்ம கொஸ்டின் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, செக்ஸ் அமௌண்டிங் டு 2,100 were paid into bank. பெய்டுனா டெபாசிட் அர்த்தம். On 29th December, of which only 175 was credited. ஸோ நீங்கள் 2,100 டெபாசிட் பண்ணீங்க, 175 தான் பேங்க்கில் வந்திருக்கு. ஓகேயா? ஸோ இப்போ இது எப்படி போடணுன்னா, பாஸ்புக்கில் ஓடி 175 குறைஞ்சிருக்கு, கரெக்டாக? ஆனால் கேஷ் புக்கில் ஓடி 2100 குறைஞ்சிருக்கு. ஏன்னா இந்த மொமெண்டிவ் டெபாசிட், ஓகே, பேலன்ஸ் குறைஞ்சிரும். அதாவது ஓடி பேலன்ஸ் குறையும். நார்மல் பேலன்ஸ்னால் இன்க்ரீஸ் ஆகும், ஓடி பேலன்ஸ் தான் ரெடியூஸ் ஆகும். அதுதான் முக்கியம். ஓகேயா? சரி, ஆனால் பாஸ்புக்கில் 175 தான் குறைஞ்சிருக்கு. ஆனால் அவ்வளோதான் வந்திருக்கு செக்கு. ஸோ பாஸ்புக் டு கேஷ் புக் போகும்போது இங்கே பேலன்ஸ் கம்மியாக இருக்குது, கரெக்டாக? கேஷ் புக்கில். அப்போ நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ஸோ பிஆர்எஸ் போட்டுவாங்க. பாஸ்புக் ஓடி டு ரெடியூஸ் பை 1925, அதாவது 2100 - 175. ஓகேயா? அடுத்த அட்ஜஸ்ட்மெண்ட், செக்ஸ் ஃபார் 4,000 were issued by me. ஸோ செக்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கேன். ஆஃப் ஒன்லி ஒன் செக் 600 was presented ஃபார் பேமெண்ட். ஸோ 4000 செக் இஷ்யூ பண்ணேன். சரி, இப்போ பாருங்கள், இப்போ பாஸ்புக்கில் ஓடி அந்த 600 செக் வந்தவொடனே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ பாஸ்புக் ஓடி went up by 600. ஆனால் கேஷ் புக் ஓடி would have already gone up by 4,000. ஏன்னா நம்ம 4,000க்கு செக் இஷ்யூ பண்ணியாச்சு. ஸோ ஓடி would have gone up, கரெக்ட்? ஸோ பிஆர்எஸில் பாஸ்புக் ஓடி பார்க்கும்போது அப்போ நம்மளும் இங்கே இன்க்ரீஸ் பண்ணணும். இவ்வளோ அமௌண்ட் 3400. ஓகேயா? ரிப்பீட் பண்ணட்டுமா? பாஸ்புக்கில் ஓடி 600 தான் இஷ்யூ இருக்குன்னா அவ்வளோதான், 600 தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான் செக் வந்தது. ஆனால் கேஷ் புக்கில் ஆல்ரெடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம பாஸ்புக் டு கேஷ் புக் ரெக்கன்சைல் பண்ணணுன்னா நம்மளும் இங்கே இன்க்ரீஸ் பண்ணணும் பாஸ்புக்கில். ஓகேயா? அடுத்தது, ஸோ இது ஃபஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட், இது செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ இது ப்ளஸ், அதுக்கப்புறம் சம் போடலாம். ஓகே, ஆக்சுவலி இது எழுதுறது கூட இல்லை, கீழே எழுதிக்கலாம், பரவாயில்ல. வேறு நான் ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பார்க்கணும். ஓகே, அடுத்தது, there is a debit of 150 for interest and 50 for bank charges in the passbook which have not been entered in my books. ரெண்டு இது இருக்குது, 150, 50. ஓகே, இன்னும் என்ட்ரி வரல கேஷ் புக்கில். சரி, இப்போ தேர்டு, பாஸ்புக் ஓடி went up by 150 + 50. ஓகேயா? ஆனால் கேஷ் புக்கில் நோ என்ட்ரி. ஓகே, ஸோ பிஆர்எஸில் பாஸ்புக் ஓடியை ரிவர்ஸ் பண்ணிடணும். ஓகே, 200. ஸோ அப்போ தான் கேஷ் புக்கோட மேட்ச் ஆகும். ஸோ அப்போ இதை மைனஸ் பண்ணணும். ஓகே, தென் ஃபோர்த், ஏன்னா இந்த ஸ்டெப்பு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் மாதிரி இருக்கும், இப்போ மிஸ்டேக் வராது. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளஸ் மைனஸ் தனியாக குரூப் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஒரு என்ட்ரி இது மாதிரி எழுதிக்கோங்க. ஓகே, அதாவது இந்த ஜேர்னல் என்ட்ரி போடும்போது இந்த ரியல் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட் போடுவோம்ல, அதே மாதிரி ஒன்றா தனித்தனியாக எழுதிக்கோங்க. கேஷ் ஆஃப் ₹250 டெபிட்டட் இன் மை பேங்க் காலம் இன் மை புக்ஸ் has been omitted to be banked. ஓகே, பேசிக்கலி ஒரு செக் டெபாசிட் என்ட்ரி நீங்கள் போட்டிருக்கீங்க, ஒன்றும் பேங்க்குக்கு போடவில்லை, பேங்க்குக்கு வரவில்லை. ஓகே, ₹250. ஸோ பாஸ்புக்கில் ஓடி நோ என்ட்ரி, இன்னும் பேங்க்குக்கு வரலை. ஓகே, கேஷ் புக்கில் ஓடி ரெடியூஸ்டு பை 250. ஏன்னா இது பேசிக்கலி டெபாசிட் என்ட்ரி, டெபாசிட் பண்ணால் ஓடி ரெடியூஸ் ஆகும். ஓகே, அப்போ பிஆர்எஸில் இங்கே ரெடியூஸ் ஆகிருக்குல்ல, அப்போ நம்மளும் இங்கே ரெடியூஸ் பண்ணணும், மைனஸ் பண்ணணும். யா, கிளியர்?
எவ்வளோ அமௌண்ட்? 250. எஸ். ஸோ இப்போ நம்ம பேங்க் ரிட்டர்ன் போடலாம். ஸோ திரும்பி இப்போ எழுதிக்கோங்க. பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் ஓவர் டிராஃப்ட் 12,500. ஆட் செகண்ட் ஐட்டம் என்னது? செக்ஸ் இஷ்யூட் நாட் ப்ரெசன்டட். ஓகே, இது செக் இஷ்யூட் நாட் இன் பாஸ்புக் 3,400. ஓகேயா? இது டிக்கெட்ஸ் வாங்க. அடுத்து அதே மாதிரி அவ்வளோ ஒன்று தான் ஆட் ஆச்சு, எல்லாம் மைனஸ். சரி, ஓகே. அப்போ அட்ஜஸ்டட் பேலன்ஸ் 15,000. இது தெரிஞ்சுருந்தேன். ஒரு நிமிஷம் நான் வந்து கேமரா ஆங்கிள் சரி பண்ணுறேன். ஓகே, கரெக்டாக அட்ஜஸ்டட் பேலன்ஸ் 1500. இப்போ லெஸ் வந்து deposited not in passbook. Okay, not in passbook 1925 ticket charge. அடுத்தது charges. Okay, 200. bank charges not in cash book 200. Okay, ticket charge. Okay, the last one another check deposit not in passbook 250. not in passbook 250. ஓகேயா? டிக்கெட்ஸ் அவ்வளோதான். மொத்தம் 4. திரும்ப ஒரு தடவை பார்த்துடலாம். ஒன்று தான் ப்ளஸ், மிச்சம் 3 மைனஸ். ஓகேயா? இப்போ ஈஸியாக இருக்கு பாருங்க, போடுறேன். இப்போ டோட்டல் பண்ணிங்கன்னா 5, 7, 19, 22, 23. ஓகே, ஸோ இது திரும்ப அதே நம்பர் சைன் வரதுனால there's also overdraft as per cash book. Balance as per இது ஓடியா இல்லையாங்கிறது எப்படி தெரியும்னா, சப்போஸ் இந்த இடத்துல வந்து இல்லை இட் இஸ் மோர் தென் 15,900 20,000 இருந்ததுன்னா இப்போ மைனஸில் வரும். மைனஸில் வந்தால் குட் பேலன்ஸ்னு அர்த்தம். ஸோ அதே ஆங்கிள் அதே சைனில் இருந்ததுன்னா இட் இஸ் எ நார்மல் பேலன்ஸ், அதாவது இட் இஸ் த சேம் பேலன்ஸ் அஸ் த இது பாஸ்புக். ஓகே, 5 10 1 8 2 10 1 3 4 3 1 2 3 13 1 8 2 10 10 2 1 3 4 4 5 9 சாரி 4 5 9 2 3 9 13 5 10 2 10 1 3 4 5 9 சரியாக போச்சு. ஸோ 13,525 இஸ் பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் ஓவர் டிராஃப்ட். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாஸ்புக் டு கேஷ் புக் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஓகேயா? அதில் ஓடியாக நார்மலாக போட்டுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப் ஒரு ட்ரான்சாக்ஷன் என்ட்ரி ப்ளஸ் மைனஸாக போட்டுக்கோங்க. ஓகே, அதை ஸ்டெப் பை ஸ்டெப் போடுங்க. பாஸ்புக்கில் ஓடி என்ன இருக்குது, கேஷ் புக்கில் ஓடி என்ன இருக்குது, ஸோ பிஆர்எஸில் என்ன பண்ணணும். ஓகே, தேர்ட் ஸ்டெப் பேசிக்கலி யூ ஆர் குரூப்பிங் தெம் இன்டூ ப்ளஸ் அண்ட் மைனஸ். தென் ஃபோர்த் ஸ்டெப் தான் இம்பார்ட்டன்ட். ஐ வில் ரிப்பீட் அகைன், கொஞ்சம் கஷ்டம் சொல்கிறது இது. அதாவது இது ஓடி கரெக்டாக, ஓடியிலேருந்து ஒரு நம்பரை நீங்கள் மைனஸ் பண்ணுறீங்க, அப்போ அதே சைனில் இருக்குது, அப்போ இதுவும் ஓடி தான். ஓகே, ஸோ சப்போஸ் இது 20,000 இருந்து இங்கே மைனஸ் வந்ததுன்னா அப்போ இது பாசிட்டிவ் பேலன்ஸ். அதே சைன் கண்டினியூ ஆச்சுன்னா, அதாவது அதே சைன் இது ப்ளஸ் இது ப்ளஸில் கண்டினியூ ஆச்சுன்னா தென் த சேம் ஓடி இஸ் தேர். ஓகேயா? அதுதான் முக்கியம். இது ஃபோர்த் ஸ்டெப்.
ஹவு யூ இன்டர்பிரட் த பேலன்ஸ். ஓகே, ஸோ இது எக்ஸசைஸ் 18. தேங்க்யூ.